மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா. நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்காக நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். Happy birthday to you. பப்பி, இந்த பூ மாலைய எனக்காக நான் கொண்டு வர சொல்லல. இன்னைக்கு என்னோட பர்த்டே கிடையாது. நோ ப்ராப்ளம் சார். அப்படின்னா நானே இதை போட்டுக்கிறேன். பப்பி, இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இல்ல சார், 6 மாசத்துக்கு முன்னாடி என் பர்த்டே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே. இன்னைக்கு மிஸ்ஸஸ் பிரிகன்ஸாவோட பர்த்டே. இந்த மாலைய அவங்க போட்டோவுக்கு போடு பப்பி. சரிங்க சார், இதை போட்டு விட்டுறேன் சார். இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. எஸ் சார், எஸ் சார். அப்படின்னா அந்த மாதத்தையும் கோபாலையும் நான் நல்லா கண்காணிக்கணும் போல இருக்கு. எஸ், பாத்துக்கலாம். எந்திரிங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்களா? இன்னைக்கு மிஸ்ஸஸ் பிரிகன்ஸோட பர்த்டே பார்ட்டி. அட்டெண்டன்ஸும் கம்பல்சரி. இன்னைக்கு மறுபடியும் பிரின்சிபல் சார் நீளமா போரிங்கா கடுப்பேத்துற மாதிரி இன்னைக்கும் ஸ்பீச் கொடுக்க போறாரு. அது இந்த பார்ட்டில இருந்து தூக்க மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை. ஜாம் இல்லாம பிரெட் சாப்பிடுறது எவ்வளவு டேஸ்ட் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஈவினிங் ரொம்ப வேஸ்ட் ஆக போகுது. நல்ல ஐடியா கொடுத்திருக்க லக்கி. இந்த பார்ட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுடைய சீக்ரெட் ஹவுஸ்க்கு போய் நம்ம பார்ட்டி பண்ணலாம். என்ன சொல்ற? சூப்பர் தான் லக்கி. ஸ்கூல் பார்ட்டில இருந்து எஸ்கேப். நம்மளோட பிளானை வச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? என்னால முடியாது. நான் கண்டிப்பா போக மாட்டேன். நான் போக வாய்ப்பே இல்லை. அதுவும் ராத்திரியா? இருட்டா வேற இருக்குமே. அப்போ கோபால், நைட்ல எப்பவுமே இருட்டா தானே இருக்கும். வா, லெட்ஸ் கோ. இல்லைன்னா இந்த போரிங் பார்ட்டியை நாமளும் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். வா. சரி, பார்ட்டி பங்க் பண்ணுவோம். ஸ்டூடண்ட்ஸ், போய்கிட்டே இருங்க, போங்க. இன்னைக்கு பார்ட்டி அட்டெண்ட் பண்றதே கம்பல்சரி. நீங்க இந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நாங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க பார்ட்டி பண்ண போதும். ஆனா நாங்க உங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணவே இல்லையே. ஆனா நாங்க பேய் பங்களாக்கு போறோம். பேய் பங்களா வரீங்களா? பைனாங்குடி கோபால் வரியா? சொல்லு, போலாம். உனக்கு பேய்னா பயமே இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பூதத்தை பார்த்தெல்லாம் பயப்படுறவன் கிடையாது. நான் எங்க போனாலும் அங்க நல்லாவே பார்ட்டி பண்ணுவேன். இது எங்களுடைய ஐடியா. இவன் அந்த பங்களாவை காட்டுறான். அதோ அங்க இருக்கே, அது பாரு. அதனால நம்ம சண்டை போட வேண்டாம். சரியா கோபால்? உன்னோட பார்ட்டியோ இல்ல என்னோட பார்ட்டியோ அந்த பிரின்சிபலோட பார்ட்டி விட நல்லா தான் இருக்கும். ராக்கிங்கா இருக்கும்ல? ராக்கிங்கா இல்ல ஷாக்கிங்கா? கமான் கோபால், கமான், லெட்ஸ் கோ. அப்படியா? அப்ப இந்த கோல்மால் தான் இங்க நடந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்க போகுது தண்டனை. அதுக்கப்புறம் எனக்கு இருக்காது எப்பவும் பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு பெரிய ஆதாரம் கிடைச்சிருச்சு. Let's party. It's party time. உயரமா இருக்கும் ஒட்டகம், அதே மாதிரி பேய் பங்களால இருக்கும் பேய்களோட கூட்டம். பேய் என்ன பேயா? கோபால், அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. அவங்க நம்மள பயமுறுத்த முயற்சி பண்றாங்க. அவங்க சும்மா டீஸ் பண்றாங்க. பயப்படாத. அட, இது நம்ம பிரிகன்ஸா மேடம் இல்ல? இங்கேயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆவி நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன்.
மிஸ்ஸஸ் பிரிகன்ஸ் அவட பேயா அதுவும் நம்ம பின்னாடி வருதா? ரிலாக்ஸ் கோபால், ரிலாக்ஸ். இந்த பங்களால எந்த பேயும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a பங்களா. பேயெல்லாம் எதுவும் இல்ல. சிம்பிள். ரிலாக்ஸ் கோபு, டோன்ட் பி சோ சில்லி. ஆனா கோபால் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பயந்து போன பூனை மாதிரி ஆயிட்டான். மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா இந்த ஸ்கூலோட முதல் பிரின்சிபலா இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி நினைக்கும் போது கேரட் அல்வா தான் ஞாபகத்துக்கு வருது. மிஸ்ஸஸ் பிரிகன்ஸாவோட ரொம்ப ஃபேவரட்டான கேரட் அல்வாவை சாப்பிட்டா நம்ம கண்கள் ஷார்ப்பா தெரியும், பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா ரொம்ப சூப்பரா கேரட் அல்வாவை செய்வாங்க. அதை இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு வாயில எச்சில் ஊறுது. அவங்க செய்யற அல்வா அவ்வளோ சுவையா இருக்கும். நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா. இந்த பர்த்டே பார்ட்டி என்ன இவ்வளவு போரிங்கா இருக்கு? கோபால், மாதவ், லக்கி அண்ட் ரெண்டு லட்சுமணும் மிஸ் ஆகுறாங்க. ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இல்லையே. அவங்க இங்க இல்லனா எங்க போயிருப்பாங்க? ஓ, அவங்க என்னோட வீட்ல தான் பார்ட்டி பண்றாங்களா? அதுவும் நான் இல்லாமலே. ஐடியா. வாவ், இது டிஸ்கோ மாதிரி இருக்கு. கோபால், போய் எடுத்துட்டு வா போ. யாரு போட்டாங்களோ அவங்க தான் எடுத்துட்டு வரணும். போ கோபால், நல்லா இருக்கு. முடியாது, நான் உள்ள போக மாட்டேன். நான் விளையாடவே வரல. புரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சுவேன் இருட்ட பார்த்து ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடு, எங்களுக்கு புரியும். நீ பயந்தாங்கொல்லி அப்படியே இரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால ஒல்லிக்குச்சி லக்ஷ்மண், நீ போ, நீ எடுத்துட்டு வா. அட மாதவ், நான் உன்னை விட ஒரு வயசு சின்ன பையன். பெரியவனா இருக்கிறதால நீ தான் போயிட்டு வரணும். போ போ. என்ன நம்மளுக்கு ரிப்பீட் அடிச்சிட்டான்? சரி பரவாயில்ல. இருட்டா இருந்தாலும் எனக்கு பயமே இல்ல. இந்த மாதவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தேவையில்லாம டைலாக்லாம் பேசுனியடா. ஏன்டா இப்படி நடங்குற? கையெல்லாம் உதறது. இருட்ட பார்த்து பயப்படாம போ. எங்க இருக்கு அந்த ஃப்ரிஸ்பி? ஓ, நீ இததான் தேடிட்டு இருக்கியா? அட, சுலபமாவே கிடைச்சிருச்சு. மிஸ் பிரிகன்ஸா, என்னாச்சு மாதவ்? பயந்துட்டியா? ஹலோ கோபால். மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் உள்ள போனாங்க. ஆனா சடனா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. அட கோபால், மாதவ், நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக தூங்கிட்டு இருக்கீங்க? ஆச்சோ. Bless you, லக்ஷ்மண். என்னாச்சு? கோபால எழுந்துரு. ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, கோஸ்ட் பேய். மம்மி, கோஸ்ட் இல்ல, ஹோஸ்ட். HOST, ஹோஸ்ட். இது என்னோட வீடு. நான் தான் இந்த பேய் பங்களாவோட அபிஷியல் பேய். என் வீட்டுக்கே வந்து பார்ட்டி பண்ணிட்டு நீங்க என்னையே இன்வைட் பண்ணல. சாரி மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா, எங்களுக்கு இது உங்களோட வீடுன்னு தெரியவே தெரியாது. நாங்க உங்க பார்ட்டி அட்டெண்ட் பண்ணலோன்னு நினைச்சோம். ஆனா அந்த பார்ட்டி ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால ரொம்ப சாரி. ஆமா, நானும் இதை ஏத்துக்கிறேன். ஒருவேளை நீங்க அந்த பார்ட்டில இருந்திருந்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு போரிங்கா இருந்திருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நாம பார்ட்டி பண்ணலாம். எனக்கு பார்ட்டியா? எப்படி? இதோ இப்படிதான். ஆடுங்க பசங்களா, come on, ஆடுங்க. மிஸ்ஸஸ் பிரிகன்ஸா, பார்ட்டி டாப் டக்கர் சூப்பர் போங்க. ஆனா இங்க கொஞ்சம் சமோசா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. டட்டடாய். வாவ்.
பிரகன்ஸா உங்க பர்த்டே கேக் எங்க அது காணோம். அக்கோல் இப்பவே கேக்க வர வைக்கிறேன். டடா ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் பிரகன்ஸா. பாருங்க பிரின்சிபல் சார், பாருங்க உள்ள கோபாலும் மாதவும் பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க அவங்கள ருசிகேட் பண்ணதான் போறீங்க பாருங்க. பாத்தீங்களா மாட்டினாங்க. மாதவ், கேக், சமோசா, மியூசிக், எதுக்காக இப்போ நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? சார் 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 சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ். ஆமா சார், மிஸ்ஸஸ் பிரிகன்ஸாவுக்கான ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஏன்னா இன்னைக்கு அவங்களோட பர்த்டே இல்ல, அதனால அவங்களோட பார்ட்டியை அவங்க வீட்லயே வைக்கலாம்னு நினைச்சோம். ஆஹா, பிரமாதம். கோபால், மாதவ், இன்னைக்கு நீங்க இந்த கோல்டன் ஹில் ஸ்கூலோட சிறந்த மாணவர்கள் அப்படிங்கறத திரும்பவும் நிரூபிச்சிட்டீங்க. பிரமாதம், பிரமாதம். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிறந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கேன். பப்பி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேல பொய்யான பழி சுமத்துறத நிறுத்து. மத்த ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த பார்ட்டியில கலந்துக்க சொல்லு. ஓ, போய் அவங்களையும் கூட்டிட்டு வா. ஆனா சார், ஓ, பப்பி, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்கணும். நீ வெளியே தான் இருக்கணும். உன்னோட வேலை அவுட் ஆஃப் த டோர், நாட் இன்டோர். எல்லாரும் பார்ட்டிய கொண்டாடுறாங்க. ஆனா நான் இங்க வெளியே அழுதுகிட்டு இருக்கேனே. என்ன கொடுமை இது. இந்த கோல்மால் எப்ப முடியுமோ?